அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஒரு கையில் வானத்தையும் ஒரு கையில் பூமியையும் வைத்து விசாரிக்கக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா பரக்கத்தினாலும் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கோ யூடியூப் நண்பர்களுக்கோ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5 கடமைகளில் 1வது கலிமா, 2வது தொழுகை, 3வது நோன்பு, 4வது ஜக்காத்து, 5வது ஹஜ். இப்போ கலிமா சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியும், தொழுதா அடுத்தவர்களுக்கும் தெரியும். ஆனால் நோன்புக்கு சகரு செய்யும் போது மட்டும்தான் தெரியும் அடுத்தவங்களுக்கு. ஆனால் அவர் நோன்பு வச்சிருக்காரா வச்சில்லையா அப்படிங்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மட்டும் தெரியும். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே நோன்பாளிகளுக்கு நன்மைகளை வாரி வழங்குறான். ஹஜ்ஜி செஞ்சாலும் தெரியும், ஜக்காத்து கொடுத்தாலும் தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மக்கிட்ட இந்த வலது பக்கத்தினுடைய பிடாரி நரம்பை விட நெருக்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இந்த நோம்புக்கு என்ன நன்மைங்கிறது யாருக்குமே தெரியாது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மட்டும்தான் தெரியும். நாளைக்கு கியாம நாளையில் என்னுடைய அடியான் எவ்வளோ நோன்பு வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அதிகமான ஒரு நன்மையை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். நோன்பு மிகப்பெரிய ஒரு அற்புதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாப்பிட மாட்டான், தண்ணி குடிக்க மாட்டான், அரிசுக்கு மேலே அமர்ந்து வானத்தில் ஏறுவதையும் இறங்குவதையும் பார்த்து கொண்டிருப்பான். அவனுக்கு தூக்கம்லாம் கிடையாது. அப்போது அந்த நோன்பு அல்லாஹ் தஆலா சாப்பிடாமல் இருக்காம பாருங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு 12 மணி நேரம் இருக்கிறதுனால நம்ம தூங்குவோம். 12 மணி நேரம் நம்ம இருக்கிறதுனால அல்லாஹ் தஆலா நம்ம மேலே அளவில்லாத அன்பு வச்சிருக்கோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் பாவங்களை எல்லாம் மன்னித்து அல்லாஹ் தஆலா நம்ம அனைவர்களுக்கும் சொர்க்கத்தை கொடுப்பான் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு எனது சிறிய உரையை முடிக்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தப்ராக். அஸ்ஸலாமு அலைக்கும்.